ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏப்ரல் மாதத்தில் மறுபடியும் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் தருவார் அப்படின்னு சொல்லின்னு பார்க்கும்போது, சமீப காலமாக நான் கண்டுகொண்டது என்னென்னு கேட்டால், நிறைய குடும்பங்களில் வியாதி இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் அட்மிஷன்ஸ்க்கு அலையிறாங்க. அப்புறம் நமக்கு அதுக்கு தேவையான பணம் நம்மகிட்ட இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவிகளுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, இருக்கிற மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி நடத்துன்னு தெரில, எல்லாரும் கவலையில் இருக்கும்போது ஆண்டவர் இந்த காரியங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு தந்தார். அதுதான் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த நாட்களில் வீட்டில் வியாதி இருக்குதா, சமாதான குறைச்சலாக இருக்குதா, நான் என்ன செய்கிறதுனே எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நான் உனக்கு அருள் செய்வேன். இது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த நாளில் இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் பாருங்களேன், அற்புதங்களை நீங்கள் சந்திப்பீங்க. ஆனால் நம்ம யாருக்காவது ஒரு க்ரீட்டிங் கார்டு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா சொல்லுவோம், மே த லார்ட் ஃபுல்ஃபில் ஆல் த டிசைர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட்னு சொல்லி நம்ம எழுதுவோம். அதை கேட்டால் நம்ம இருதயத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் முன்பகுதி என்ன சொல்லுது? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்னா என்ன, அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது இருந்தால் தான் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறும், இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்ருக்கு. அப்போ நான் வேதாகமத்தில் இப்படி யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, தாவீது என்ன சொல்கிறாரு? இந்த வசனத்தை சொன்னதே தாவீதான். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே உமது வசனம் என் மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் நான் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன்கிறார். அப்போ அவருக்கு ஆண்டவருடைய வசனம் தான் அவருக்கு மனமகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆசாபுன்னு சொல்லி ஒரு ராகத்தலைவன் இருந்தார். அவர் சொல்லுகிறாரு, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு, இந்த மண் உலகில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லைங்கிறார். அப்போ என்னென்னா, ஆண்டவரை தவிர வேற விருப்பமே இல்லாமல் இருக்கிறதே ஆண்டவருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருக்கிறதான். அப்போது பவுல்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுலே உனக்கு மனமகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொல்கிறாரு, சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாயிருங்கள். அது நீங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வழியாக நீங்கள் போனாலும், அது ஜெயிலில் இருக்கிறீங்களா, எங்கே இருக்கிறீங்கன்னே சொல்ல முடியாது, கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு சந்தோஷமாயிருங்கள்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஏசப்பா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போது இந்த 4 பேருடைய காரியங்களை நான் பார்த்தபோது நான் நினச்சேன், அப்போது அவருடைய வசனம்தான் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்குது, இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், நீர் தான் எனக்கு மனமகிழ்ச்சி, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எனக்கு உம்மோட கூட இருக்கிறதா எனக்கு சந்தோஷம்னு சொன்னது ஆண்டவர் சொல்கிறாரு. என் சாப்பாடே என்னென்னா ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த 4 காரியங்கள் காணப்படுகிறதா என்று சொல்லி நம்ம பார்ப்போம். சரி, அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தேன், என் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்த பிறகு நம்ம என்ன சொல்லணுமா, ஆண்டவரே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதாக. அழகாக இருக்குல்ல? இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன கவலைப்பட்டாலும் டோன்ட் வரி அபவுட் இட், வருத்தப்படாது, என்னோடய வசனத்தில் சந்தோஷப்படு, என்னுடைய காரியங்களை செய்கிற சித்தத்துக்கு நீ சந்தோஷப்படு. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், மரணத்துக்கு ஏதுவாக நம்ம இருந்திருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஆசைப்படுறீங்களே, என்னெல்லாம் ஜெபிக்கிறீங்க, அதையெல்லாம் நான் உங்களுக்கு தந்த பிறகு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையதுன்னு சொல்லுவோமா? இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் ஒரு தடவை கூட உங்கள்கிட்ட சொல்கிறேன். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக தான் நம்ம இருக்கணும். இதை வேதத்துலேருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். இதை கற்றுக்கொண்ட பிறகு நமக்கு என்ன தெரியுது? அப்போ நம்ம மனமகிழ்ச்சியாக இருந்தோம்னா இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி ஏப்ரல் மாதத்தை முடிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, அழகான வார்த்தையை இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க சுவாமி. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது எங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் நீர் மாற்றுகிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தின் நல் விருப்பங்களை நிறைவேற்றுகிறீர் என்று அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தாவீதை போல உம்முடைய வார்த்தையிலே மகிழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆசாபை போல சமூகத்திலே மகிழ எங்களுக்கு உதவி செய்யும்.
பவுல் அப்போஸ்தலனை போல சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாங்கள் சந்தோஷப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்வது போல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்வது அவருடைய வாழ்க்கோளின் குறிக்கோளாக இருந்துச்சு சுவாமி. இந்த 4 காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செய்த ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையது ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.